ஸ்ரீ குருப்யோ நமக. சாய்பாபா அற்புதங்கள். 7வது பாகம். நல்ல பாம்பை கொண்டு வா. அல்லா மாலிக் என்று பெரிய குரலில் சொன்னபடியே தொலைவில் இருந்த கட்டடத்தை காட்டி, நான் அங்கேயே தங்கிக் கொள்கிறேன் என்றார் சாய்பாபா. அது ஒரு மசூதி, பாழடைந்த மசூதி. இன்றைக்கு அந்த மசூதி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அது எப்படி இருந்தது தெரியுமா? 8 அடி நீளமும் 14 அடி அகலமும் கொண்ட மண் சுவராலான அந்த மசூதி அங்கங்கே இடிந்து காணப்பட்டது. ஒரு பக்கம் சுவரே இல்லை, பிளந்து கிடந்தது. மழையோ வெயிலோ உள்ளே எட்டி பார்க்கும். கூரை பகுதி தாழ்ந்து எப்போது விழுமோ என்ற மோசமான நிலையில்தான் காணப்பட்டது. பூச்சி பொட்டுக்கள் நிறைந்து கிடந்ததால் மனிதர்கள் யாரும் அங்கே செல்வதே கிடையாது. அந்த இடத்தில் போய் அங்கு தங்க விரும்புவதாக சொல்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டார் கண்டோபா ஆலய அர்ச்சகர் மகள் சபதி. எல்லா வசதிகளுடன் கண்டோபா ஆலயத்தில் தங்குங்கள் என்றால் பாபா இப்படி சொல்கிறாரே, ஒருவேளை இவர் முஸ்லீமோ? தயங்கினார் அவர். பாபா மகள் சாபதியின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு புன்னகைத்தார். மகள் சாபதி, நீங்கள் மிகவும் நல்லவர். இறைவனின் கருணை உங்களுக்கு எப்போதும் உண்டு. போன ஜென்மத்தில் நாம் இருவரும் நட்பு கொண்டவர்களாக இருந்தோம் என்று பேசியபடியே வேப்பமரத்தடியில் இருந்து எழுந்தார். தன் அருகில் இருந்த எந்த பொருளின் மீதும் அவர் நாட்டம் செலுத்தவில்லை. அந்த ஒற்றை செங்கல்லை மட்டும் அவர் எடுத்துக்கொண்டார். அவரை தாக்குவதற்காக ஒருவன் வீசிய அதே கல், அதை மட்டுமே ஒரு துண்டில் சுற்றி எடுத்துக்கொண்டு அந்த பாழடைந்த மசூதி நோக்கி நடந்தார். பாபா தன்னுடன் அந்த செங்கலை ஏன் கொண்டு செல்கிறார் என்பதன் ரகசியம் தெரிந்தால் நம் கண்கள் குளமாகிவிடும். அதை கடைசி அத்தியாயத்தில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம். 18 வயதான சாய்பாபா மிக எளிமையாக இருந்தார். அவருக்கென எதுவுமே கிடையாது, செங்கல் மட்டுமே துணை. திடீரென பிச்சை எடுப்பார். அதை நாய், பூனை ஆகியவற்றுடன் பகிர்ந்து உண்பார். பல நேரம் தியானத்திலேயே இருப்பார். மசூதிக்கு அருகில் சின்னதாய் ஒரு தோட்டம் அமைத்தார். என்னென்னவோ செடிகளை அதில் வளர்த்தார். அவையெல்லாம் சக்தி வாய்ந்த மூலிகைகள் என்பது பின்னர் தான் எல்லோருக்கும் தெரிந்தது. மக்கள் தங்களுக்கு ஏதாவது நோய் என்றால் உடனே பாபாவை போய் பார்ப்பார்கள். என்ன நோய் என்று சொல்வதற்கு முன்பாகவே பாபா தோட்டத்திலிருந்து சில இலைகளை பறித்து வந்து நசுக்கி தின்ன கொடுப்பார். நோயாளி உடனே குணமடைவான், மகிழ்ந்து பாதம் பணிவான். சாதாரண மக்களின் பார்வையில் ஒரு மூலிகை மருத்துவராகவும், விஷயம் தெரிந்தவர்களுக்கு மகானாகவும், ரொம்ப விஷயம் தெரிந்தவர்களுக்கு கடவுளாகவும் பாபா காட்சியளித்தார். அமீனாபாய் என்னும் பக்தை ஒருத்தி ஷீரடியில் இருந்தாள். பாபா கேட்காவிட்டாலும் கூட தினமும் உணவு கொண்டு வந்து பாபாவை வற்புறுத்துவாள். பாபா எப்போதாவது அவளிடமிருந்து உணவை பெற்றுக்கொள்வார். மகிழ்ந்து போய்விடுவாள் அந்த ஏழைத்தாய். அவளுக்கு ஒரு பெரிய சோகம் இருந்தது. 20 வயதில் அவளுக்கு ஒரு மகன் இருந்தான். கடுமையான தொழுநோயாளி. அவன் பாதிக்கப்பட்டிருந்தான் அந்த நோயால். அதனால் வீட்டை விட்டு வெளியில் செல்லாமல் பதுங்கி இருந்தான் அந்த பையன். கெட்ட சகவாசத்தால் அவனுக்கு இந்த நோய் வந்ததால் அமீனாபாய் தன் மகன் பற்றி பாபாவிடம் கூட சொன்னதே இல்லை. ஒரு நாள் உணவு கொண்டு வந்தாள் அமீனா. பாபா வாங்கி கொள்ள மறுத்தார். அவள் மிகவும் வருந்தினாள். சரி சரி, கவலைப்படாதே, நாளையும் நீ எனக்கு உணவு கொண்டு வராதே என்று கூறினார். அவள் ஒன்றும் புரியாமல் பரிதாபமாக அவரை பார்த்தாள். பாபா புன்னகைத்தார். அமீனா, ஏன் அப்படி சொன்னேன் என்றால், நாளை நானே வந்து உன் வீட்டிற்கு சாப்பிடப் போகிறேன், போ என்றார் பாபா. பாபா வருகிறார் என்பதற்காக சந்தோஷப்படுவதா, அல்லது வீட்டில் பெரிய நோயுடன் ஒரு மகன் இருக்கிறானே, அவனை பாபா பார்த்துவிட்டால் சங்கடப்படுவாரே என்று கவலைப்படுவதா என்று தவித்தாள் அமீனா. பாபா அவள் வீட்டுக்கு போவதே அவனை பார்க்கத்தான் என்பது அப்பாவி பெண்மணியான அவளுக்கு எப்படி தெரியும்? மறுநாள் காலை அமீனாபாயின் வீட்டுக்கு சென்ற சாய்பாபா, நோயால் கூனிக் குறுகி வீட்டின் உள்ளேயே அடைபட்டிருக்கும் உன் மகனை வெளியில் வர சொல் என்று கூறினார். கண்பத் என்ற அந்த இளைஞன் பாபா அழைக்கிறாரே என்று தயங்கி தங்கி வெளியில் வந்தான். பாபா தன் கருணை பொழியும் விழிகளால் அவனை பார்த்தார். தம்பி, நீ வீட்டுக்குள் இருந்தது போதும், என்ன செய்கிறாய்? வீட்டை விட்டு வெளியில் சென்று ஊர் கடைசியில் எங்காவது புதரில் இருந்து நல்ல பாம்பு ஒன்றை பிடித்து கொண்டு வா, போ என்றார். கண்பத் உடனே வெளியில் ஓடினான். ரொம்ப நேரம் கழித்து உயிருள்ள ஒரு நல்ல பாம்புடன் வீட்டிற்கு வந்தான். பாபா அந்த பாம்பின் பல்லிலிருந்து கொஞ்சம் விஷத்தை எடுத்தார். பாம்பை பிடித்த இடத்திலேயே மீண்டும் விட சொன்னார். எடுத்த விஷத்திலிருந்து ஒரு மருந்தை தயாரித்து அவனுக்கு தந்தார். சில தினங்களிலேயே அவன் குணமடைந்து விட்டான். அதற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் நல்ல பாம்பின் விஷத்திலிருந்து பல நோய்களுக்கு வெளிநாட்டு மருத்துவர்கள் மருந்து கண்டுபிடித்தார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு பாபாவின் புகழ் ஷீரடி மட்டுமல்ல, பக்கத்து ஊர்களுக்கும் பரவியது. அவரை சித்தர் என்றார்கள், ஞானி என்றார்கள், யோகி என்றார்கள், கடவுள் என்றார்கள். உண்மையில் அவர் யார்? எல்லாமும் தான். சாய்பாபா என்றால் தந்தை போலிருந்து நம்மை காப்பாற்றுபவர் என்று அர்த்தம். பக்தர் ஒருவர் சாய்பாபாவிடம் போய், உங்கள் பெயருக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டபோது அவர் சிரித்துக்கொண்டே இன்னொரு விதமாகவும் பொருள் கூறினார். சா என்றால் தெய்வீகம், ஈ என்றால் தாய்மை, பாபா என்றால் அப்பா,
மூன்றையும் சேர்த்து பார்த்தால் தெய்வீக தன்மை வாய்ந்த தாய் தந்தை என்று அர்த்தம். இதை சாய்பாபா அவரிடம் கூறினார். ஆமாம், பக்தர்களுக்கு அவர்தான் தாய், அவர்தான் தந்தை, இருவருமாகவும் இருந்து தெய்வம் போல் அவர் காப்பாற்றுகிறார். இத்தனை சிறப்புமிக்க நம் சாய்பாபாவை ஒரு திருட்டு விஷயத்திற்கு கைது செய்வதற்காக வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது என்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? 7ஆம் பாகம் முடிந்தது. 8ஆம் பாகத்தில் அந்த விஷயத்தை பார்ப்போம்.